எஸ் மேம். ஓகே, கார்த்திகா இருக்கீங்க? ஓகே, குகன் இருக்காரு. வேற யார் இருக்கீங்க குட்டீஸ்? வேற யார் இருக்கீங்க? சரி, பரவாயில்ல அக்கா. வகுப்பு ஆரம்பிக்கலாம் தாங்க. நீங்க குழந்தைங்க என்ன பண்றீங்க? ஆசிரியர் வகுப்பு எடுக்கும் போது கவனமா கேட்டுட்டு மைக்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க. உங்களை கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது மைக்க வந்து ஆன் பண்ணா போதும். குகன் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். கேள்வி கேட்கும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. அவங்க சொல்லி கொடுக்கும்போது கவனமா கேட்டுட்டு நீங்க சரியான பதில சொல்லணும். ரொம்ப அழகா சொல்லி தராங்க இல்லையா? போன வகுப்புல சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து நீங்க நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. எழுதிட்டே வந்தீங்கன்னா மறக்காது. இப்ப வந்து ஆசிரியர் கேட்கும்போது நீங்க அழகா பதில் சொல்லலாம். சரியா? இப்ப வந்து நம்ம வகுப்பு ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிடும். தங்கை, நீங்க வகுப்பு எடுக்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம் சொல்லுங்க எல்லாரும். வணக்கம். ஓகே, வணக்கம் அக்கா. போன வகுப்புல பேராசிரியர்கள் 2 பேர் இணைஞ்சிருந்தாங்கல்ல, அழகு லட்சுமி, இன்னொருத்தவங்க ரம்யாவா? இல்ல, இது அழகுலட்சுமி இதை இப்ப வந்துட்டாங்க. அஸ்வினி ஆறுமுகம் வருவாங்க. அழகுலட்சுமி அழகுலட்சுமி வாழ்க வளமுடன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க கிளாஸ் தான் மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு ஜிப்மர்ல கான்வொகேஷன், அதனால கொஞ்சம் அந்த டைமுக்கு ஜாயின் பண்ண முடியல. இன்னைக்கே கொஞ்சம் மீட்டிங், இன்னைக்கு ரிஹர்சல் அப்படியே முடிச்சிட்டு ஓடி வந்தேன் வகுப்புக்காக. உங்க கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் ஆன்லைன்ல அக்கா அனுப்பி விட்டாங்க லிங்க். கொஞ்சம் பார்த்தேன், முழுமையா பார்க்க முடியல. அங்கங்க உங்களோடதையும் அஸ்வினி ஆறுமுகமோடதையும் பார்த்தேன். நான் வகுப்பு கவனிச்சேன். நல்லா நிறைய ஸ்ட்ரெயின் பண்றீங்க சொல்றதுக்கு, குழந்தைங்களை புரிய வைக்கிறதுக்கு பார்த்தேன் நான். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஓகே, கிளாஸ் ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் தொடங்கலாமா? எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க செல்லம். இப்ப புதுசா யார் இணைஞ்சிருக்காங்க அவங்க கேட்டுங்க தங்கை. அவங்க யாரு புதுசா இணைஞ்சிருக்கீங்களோ கொஞ்சம் பேர். ஜெயந்தின்னு வருது, அது யாருமா? ஜெயந்தின்னு வருது, அது யாரு? அகிலா ரமேஷ் புதுசா இணைஞ்சிருக்காங்க பாருங்க. திவ்யதர்ஷினியா? என்னம்மா? அவங்க என்னோட சிஸ்டர். ஓ, யார் ஜெயந்தின்னு வர்றவங்களா? இல்ல மேம், அகிலான்னு போட்டுருக்காங்க. ஓகேம்மா. சரி, ஜெயந்தின்னு வர்றவங்க பேரு அகிலாவா? மேம் ஜெயந்தி வரதுனா மேம் இல்ல மேம், அகிலான்னு ஒரு வருது. ஓகே, அகிலா பேர் அகிலா தானா? இல்ல, விஜயதர்ஷினியா? அகிலான்னு வர்றது. ஓகே, இப்ப புதுசா இணைஞ்சவங்க உங்க பேரு சொல்லுங்கம்மா. நித்யதர்ஷினி. ஓகே, நான் தர்ஷினின்னு கூப்பிடுறேன், புரிஞ்சுக்கோமா நீ. ஓகே, இப்ப எல்லாரும் மியூட் போட்டுக்கலாம். நான் வகுப்பு ஆரம்பிக்க போறேன். மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, 7:15 ஆயிடுச்சு. நான் ரொம்ப உங்களை போர் அடிக்க மாட்டேன். எல்லாம் மியூட் போட்டுக்கிட்டீங்களா? அப்பதான் எல்லாருக்கும் கிளியரா கேட்கும், அதனால சொல்றேன். ஓகே, I request you all to mute your mic. Okay, மியூட் பண்ணுங்கப்பா. மியூட் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. குட். ஓகே, நான் வந்து பேர் சொல்றவங்க மட்டும் மைக் ஆன் பண்ணி பதில் சொன்னா போதும். சரிங்களா? உங்க எல்லாரையும் திரும்பவும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
I'm very happy to meet you all. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா? ஓகே, ஒரே இதயம்லாம் வருது, ஐஸ்கிரீம் வருது, தம்ஸ் அப் வருது. தேங்க்யூ வெரி மச். இப்ப போன வகுப்புல என்ன எடுத்தோம் அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வகுப்பை ஏற்பாடு செஞ்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இந்த வகுப்பை மாணவர் உலகம் அப்படின்னு ஒன்ன உருவாக்கி சிறகை விதி சிகரம் தொடு குரூப் வாட்ஸ்அப் குழு மூலமா பல்வேறு நலப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் அன்பிற்கினி அம்மா, நீங்களா அம்மான்னு கூப்பிடுறீங்க, என்னுடைய அன்பிற்கினி அக்கா நிறைமதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். ராமச்சந்திரன் பேர் வர்றவங்க மியூட் போடுங்க ப்ளீஸ். செல்வராணி மியூட் போடுங்க. எல்லாரும் மியூட் போட்டாதான் கிளாஸ் அமைதியா எல்லாரும் கேட்க முடியும். ஓகே, குட். இப்ப அமைதியா இருக்கு. குட், தேங்க்யூ. இப்ப இந்த வகுப்பை ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிற நிறைமதி அம்மா அவர்களுக்கு உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் என் சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்ப உங்களுக்கு ஏற்கனவே 2 டீச்சர்ஸ் எடுத்திருக்கிறாங்க, அழகுலட்சுமி, அஸ்வினி ஆறுமுகம் அப்படின்ற 2 மேம்ஸ் எடுத்திருக்காங்க கிளாஸ். அந்த கிளாஸ்ல என்னால ஜாயின் பண்ண முடியலன்னா கூட அவங்க என்ன நடத்துனாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் சொன்னதை நான் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்றேன். நீங்க எல்லாத்தையுமே நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நான் போன வாரம் சொல்லி கொடுத்தத நான் திரும்ப தொடர்றேன். நானு போன வாரம் சொல்லி கொடுத்தது 3 சொல்லி கொடுத்தேன்னா இந்த வாரம் 3 சொல்லி கொடுக்க போறேன். இப்பவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். நீங்க என்ன சொல்லி தருவாங்களோ, எது சொல்லி தருவாங்களோ, கஷ்டமா இருக்குமோ அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. உண்மையாவே என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லணும். நானு நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க, மெட்ரிகுலேஷன் படிக்கிறீங்க, அரசு பள்ளி, தனியார் பள்ளி, இப்படி எல்லாம் கலந்து படிக்கிறீங்க. நானும் அரசு பள்ளியில தமிழ் மீடியம்ல படிச்ச ஆளுதான். என்னால இப்ப கண்டினியூஸா நல்லா இங்கிலீஷ் பேச முடியுது அப்படின்னும் போது உங்களால எல்லாம் பேச முடியுமா, முடியாதா? எஸ், தம்ஸ் அப் போடுங்க. எல்லாத்துக்கும் மைக் ஆன் பண்ண வேண்டாம். ஓகே, தம்ஸ் அப் போட்டா போதும். தேங்க்யூ. ஓகே, இப்ப நானும் ஒரு சாதாரண பெண்மணி தான். உங்களை போலவே எனக்கும் கை, காலு, முகம், இப்படிதான் உடம்பு, அந்த மூளை இவ்வளவுதான் இருக்கு. இப்ப என்னால பேச முடியுது அப்படின்னா உங்க எல்லாராலையும், நீங்க எல்லாரும் பயங்கர பிரில்லியன்ஸ். நீங்க எல்லாருமே இப்ப ஹைடெக் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். உங்களுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் பேசக்கூடியவங்களாவும் இருக்கிறதுனால எங்களை எல்லாம் விட நீங்க ரொம்ப சிறப்பாவே சீக்கிரமாவே கத்துக்க முடியும். அதனாலதான் ஒரு நம்பிக்கையா உங்களுக்கு சின்னதா ஒரு தூண்டுகோல் மாதிரி சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை தூக்கி விட்டா போதும், நீங்க பின்னி எடுத்துருவீங்க, பயங்கரமா ஷைன் பண்ணிருவீங்க. அதனாலதான் இந்த சிறகை விதி சிகரம் தொடு குழுவுல நிறைமதி அம்மா உங்களுக்கு 3 ஆசிரியர்களை ஏற்பாடு பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல நானும் ஒரு ஆளு. அப்ப இதுல போன வாரம் ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்தேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் அதே மாதிரி 3 சொல்லி கொடுத்துட்டு திரும்ப போன வாரம் சொல்லி கொடுத்தது, இந்த வாரம் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்சம் தரவு வாய்க்கலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் 5 பேர் சேர்ந்திருக்காங்க, யாருன்னு தெரியல. யாரோ 4-5 பேர் புதுசா சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் மியூட் போட்டாங்க. வெரி குட். ஓகே, எல்லாரும் மியூட்ல தான் இருக்கு, அமைதியா இருக்கு இப்போ. சரி, இப்ப எல்லாரும் பேனா பேப்பர் கையில வச்சிருக்கீங்களா? தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, நான் கேக்குறேன், சிலது மட்டும் நான் குறிக்க சொல்றேன், எழுத சொல்லுவேன், நீங்க எழுதிக்கணும். சரியா? இப்ப போன வாரம் நான் எழுதுறேன், அதை எப்படி சொன்னேன்னா
எப்படி சொன்னேன்னா நான் பேர் சொல்றவங்க சொல்றீங்களா? மிருத்துலா சொல்லுங்க. மேம் போன வாரம் வரல மேம். இல்லையா? சரி. மித்ரா இருந்தீங்கல்லம்மா? எஸ் மேம். இருந்தேன் மேம். நான் சாப்பிடுறேன். அது எப்படிமா சொன்னீங்க? ஈட். ஓகே, ஐ ஈட். நான் சாப்பிடுறேன். ஐ ஈட்னு சொன்னமா. இப்ப நான் ஒரு சின்ன வித்தியாசம் அதுல காட்டுறேன். அது என்ன அப்படின்னா, நான் சாப்பிடுறேன் அப்படின்றத கொஞ்சமா மாத்தி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ என்ன செய்யற அப்படின்னா நான் சாப்பிடுறேன். நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்ப அதுதான் இப்ப நம்ம லோக்கல் பாஷையில பாண்டிச்சேரியில எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? நான் சாப்பிட்டு நிக்கிறேன், நான் எழுதி நிக்கிறேன், நான் படிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிச்சின்னு அப்படின்றது என்னன்னா படித்து கொண்டு அப்படிங்கறதுதான் படிச்சின்னு அப்படின்னு சொல்றாங்க. எழுதின்னு இருக்கிறேன் அப்படின்னா எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் என்னன்னா எழுதி கொண்டு இருக்கிறேன் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எழுதி கொண்டு, பேசிக்கொண்டு, பார்த்து கொண்டு, கடித்து கொண்டு, அப்புறம் வேற நிறைய நடந்து கொண்டு, நடந்து இருக்கிறேன். நீ என்ன செய்யறன்னு கேட்டா நான் எழுதுறேன்னு சொல்லுவோம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டா எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல முதல்ல எழுதிக்கிறீங்களா? நான் எழுதிக்கோங்க. நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? அதுக்கும் மேல ஒரு 2 வரி அல்லது அதுக்கு கீழே 2 வரி விட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு நான் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுங்க. நான் எழுதுகிறேன். நான் எழுதி கொண்டிருக்கிறேன் மேல சொன்னேன், கீழே நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் எழுதியாச்சா? தம்ஸ் அப் போடுங்களேன் ப்ளீஸ். ஓகே. இப்ப தமிழ்ல ஒண்ணு நான் எழுதி கொண்டிருக்கிறேன்னு போட்டிருக்கீங்க, இன்னொன்னு நான் எழுதுகிறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. சரியா? இப்ப இந்த கொண்டிருக்கிறேன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அப்ப சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லணும்? I am writing. நான் எழுதி கொண்டிருக்கிறேன்னு போட்டீங்கல்ல, அந்த இடத்துல I am writing அப்படின்னு எழுதுங்க. I am writing. ஓகே. அடுத்தது நான் எழுதுகிறேன்னு போட்டிருக்கீங்கல்ல, அந்த இடத்துல I write. ஓகே. நான் எழுதுகிறேன். I write-க்கு நான் எழுதுகிறேன். ஓகே. எல்லாம் எழுதியாச்சா? தம்ஸ் அப் போடுங்க. ஓகே. செல்வராணி, சீமா வந்து மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. இப்ப அடுத்தது இன்னொன்னு சொல்றேன். நான் எழுதி கொண்டிருந்தேன். எழுதுங்க. நான் எழுதி கொண்டிருந்தேன். நான் எழுதி கொண்டிருந்தேன். ஓகே. எழுதியாச்சா?
அந்த இடத்துல இங்கிலீஷ்ல எப்படி எழுதணும்னா I was writing. I was writing. ஸ்லோவா தானே போறேன், ஃபாஸ்டா போறேனா? எழுதியாச்சா? நான் எழுதி கொண்டிருந்தேன் எழுதிட்டு I was writing. ஓகேவா? இப்ப அடுத்தது இன்னொன்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. I will be writing. I will be writing. அது என்ன தெரியுமா? நான் எழுதி கொண்டு இருப்பேன். நான் எழுதி கொண்டு இருப்பேன். மேம் இங்கிலீஷ்ல ஒரே ஒரு தாட்டி சொல்லுங்க. I will be writing. I will be writing. தமிழ்ல நான் எழுதி கொண்டு இருப்பேன். மேம் நான் எழுதி கொண்டு இருப்பேன். I will be writing. இப்ப 3 சென்டென்ஸ் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்கேன். நான் திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. I am writing. I was writing. I will be writing. ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேன், தமிழ்ல கேக்குறேன். முன்னாடி சொன்னது நான் எழுதுகிறேன், I write, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக அதையும் சேர்த்து சொன்னேன். I writeன்னு சொன்னது ரொம்ப சிம்பிளா நான் எழுதுறேன். நான் கேள்வி என்ன கேட்பேன் அதுக்குன்னா, நீ என்ன செய்யற, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறன்னு இல்ல, நீ என்ன செய்யற அப்படின்னு சிம்பிளா கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா, I write. நான் எழுதுறேன். என்ன செய்யற? நான் எழுதுறேன். நீ என்ன செய்யற? நான் எழுதுறேன். What do you do? நீ என்ன செய்யற? What do you do? I write. அவ்வளவுதான், சிம்பிளா சொன்னமா. அடுத்து நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். ரொம்ப கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா, நீ என்ன செஞ்சுன்னு இருக்கிற, நீ என்ன செஞ்சுன்னுக்கிற. பாண்டிச்சேரியில அப்படிதான் பேசுவாங்க, நீ என்ன செஞ்சுன்னுக்கிற அப்படின்னுவாங்க. உங்க ஊர்ல எல்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. பாண்டிச்சேரியில அப்படிதான் சொல்லுவாங்க, நீ என்ன செஞ்சுன்னுக்கிற. நீ செஞ்சுன்னுக்கிற அப்படின்னா செய்து கொண்டு இருக்கிறாய். அதே வேற ஊர்ல எல்லாம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். அந்த கொண்டுன்னு வருது பாத்தீங்களா, அந்த கொண்டுன்னு வர்றதுதான் ஐஎன்ஜின்னு நம்ம எழுதுறோம். புரியுதா? ரைட் கூட ஐஎன்ஜி போடுறோம் பாத்தீங்களா. நான் என்ன செய்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கொண்டுன்னு கேட்டா, வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். அதுக்கு வாட் ஆர் யூ டூயிங். இப்ப ஐஎன்ஜி போட்டுட்டேனா, அந்த ஐஎன்ஜி போட்டு நான் கேக்குறேனா, அப்ப என்ன அர்த்தம்னா, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். அந்த கொண்டுன்னு வருது பாருங்க, செஞ்சு கொண்டிருக்க, செஞ்சுக்கிட்டு இருக்க, செஞ்சுனுக்கிற, அதுதான் அந்த ஐஎன்ஜி. புரியுதா? அந்த ஐஎன்ஜின்னு வர்ற வேர்டு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு வரும், அந்த கொண்டுன்னு வரும். ஓகேவா? புரிஞ்சுதா குழந்தைங்களா? தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்ப இன்னொன்னு கேக்குறேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டா அது பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? அதுக்குதான் நீங்க என்ன சொல்லிட்டீங்க, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்களாம் என்ன சொல்லிட்டீங்க, ஐ ஆம் ரைட்டிங், ஐ ஆம் லேர்னிங், ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் ஸ்பீக்கிங், ஐ ஆம் வாட்சிங் டிவி, ஐ ஆம் பைட்டிங், ஐ ஆம் லுக்கிங், ஐ ஆம் டான்சிங்,
ஐ ஆம் சிங்கிங். இப்படி நிறைய சொல்லலாம். ஓகேவா? இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ், அதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ். இப்ப நீங்க என்ன பதில் சொல்லியிருக்கீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நான் கேட்டேன் வாட் ஆர் யூ டூயிங். ஓகேவா? இப்ப அடுத்தது ஐ வாஸ் ரைட்டிங்னு ஒன்னு எழுதிருக்கீங்களா? ஐ வாஸ் ரைட்டிங் ஒன்னு எழுதிருக்கீங்களா? அதுக்கு என்ன கேள்வி தெரியுமா? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாய்? இருந்தாய் அப்படின்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். இருந்த, இப்ப இருக்கிறல்ல, என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படின்றது முடிஞ்சு போச்சு. அதனால என்னது? அது பாஸ்ட். அது கூடவே ஐஎன்ஜி வர்றதுனால அது என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா? அது பாஸ்ட் கண்டினியூஸ். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஐ வாஸ் ரைட்டிங்னு சொல்றீங்க. நான் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. தீமா மைக் ஆஃப் பண்ணணும். ஏன் அப்பப்ப ஆன் பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்களா? ஓகே. இப்ப நீங்க நான் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு பதில் சொல்றீங்கல்ல, அப்ப என்ன கேள்வி கேட்டிருந்தா அந்த பதில் சொல்லுவீங்க? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? பக்கத்துல எழுதிக்கோங்க. நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய்? எழுதுங்க. நீ தமிழ் தெரியுமா எல்லாருக்கும்? எல்லாரும் எழுதுவீங்கல்ல? குட். நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய்? தமிழ்ல நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய்? என்னதான் செஞ்சிட்டு இருந்த இவ்வளவு நேரமா அப்படின்னு அம்மா கேட்பாங்கல்ல. ஆளே காணும் இவ்வளவு நேரம், இப்பதான் இங்க வந்திருக்க, நீ என்னதான் செஞ்சிட்டு இருந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸ். நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய்? எழுதிட்டீங்களா எல்லாரும்? எல்லாரும் தம்ஸ் அப் போட்டாதான் நான் அடுத்ததுக்கு போவேன். ஓகே, குட். இன்னும் யாரு ஏதோ ஆணி யாரோ போட்டிருக்காங்களே, எழுதலையா? ஆணி யாரோ போட்டிருக்காங்க. அப்படியே வியப்பா எக்ஸ்கிளமேட்டரி ஆன்னு கேட்டிருக்காங்க யாரும். ஓகே, எல்லாரும் தம்ஸ் அப் போட்டாச்சு. ஓகே, நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு போட்டோமா? அந்த கேள்வி இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த நீ அப்படின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னா அந்த கேள்வி எப்படி தெரியுமா இங்கிலீஷ்ல எழுதணும்? அது பக்கத்திலே இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. வாட் வேர் யூ டூயிங்? வேர் வந்து WERE போடணும். வாட் வேர் யூ டூயிங்? வாட் போட்டுக்கோங்க. எழுதுங்க. என்ன செய்து கொண்டு இருந்தாய்னு கேட்டேன்ல, அது பக்கத்துல இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. வாட் வேர் யூ டூயிங்? வேர் வந்து WERE. வாட் வேர் யூ டூயிங்? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். வாட் ஆர் யூ டூயிங் எஸ்டர்டே? நேத்துல என்ன பண்ணிட்டு இருந்த? ஓகே, வாட் ஆர் யூ டூயிங் எஸ்டர்டே? நேத்துல என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா என்ன செய்து கொண்டு இருந்தாய்? அப்படி இல்லைன்னா இவ்வளவு நேரம் நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா ஐ வாஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்றீங்க. வாஸ் என்னது? பாஸ்ட் டென்ஸ். இருந்தேன் அப்படிங்கிறது என்ன செய்து கொண்டு? ஐ வாஸ் ரைட்டிங். நான் எழுதி கொண்டு. அந்த எழுதி கொண்டுன்றதுதான் என்னது? ரைட்டிங். ஓகே, நான் எழுதி கொண்டு அப்படின்றதுதான் என்னது? ரைட்டிங். இருந்தேன் அப்படின்றதுதான் என்னது? வாஸ். ஐ வாஸ் ரைட்டிங். ஓகே, இப்ப இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாமா?
இப்ப மைக்க யார் ஆன் பண்ணிக்கிறீங்க? மித்ரா ஆன் பண்ணிக்கிறீங்களா? மித்ரா போன கிளாஸ் வந்தீங்களா? ஓகே. இப்ப மித்ரா கிட்ட ஒரு சின்னதா பயப்பட தேவையில்லை, கேஷுவலா சொல்லலாம். ஓகே மித்ரா சொல்லுங்க. வாட் வேர் யூ டூயிங்? I was playing. ஓகே குட். நான் விளையாடி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் பிளேயிங். மித்ராவும் ராமச்சந்திரன் வரதா? Yes, ma'am. ஓகே குட். இப்ப நான் என்ன கேட்டேன்? வாட் வேர் யூ டூயிங்? என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க, என்ன செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐ வாஸ் பிளேயிங். Playing. ஓகே, ஐ வாஸ் பிளேயிங்னு சொன்னீங்க. நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சிருக்கணும். கேள்வி நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து பாஸ்ட் டென்ஸ் கேள்வி கேட்கணும்னா நீங்க எப்படி கேட்கணும்? வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கணும். ஓகே, வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கணும். அவன் நீங்க சொல்றதா இருந்தா பதில் எப்படி சொல்லணும்? ஐ வாஸ் டூயிங், ஐ வாஸ் பிளேயிங், ஐ வாஸ் ஜம்பிங், ஐ வாஸ் என்னது crying, எப்படி வேணா ஐ வாஸ் லாஃபிங், என்ன வேணா சொல்லலாம். ஓகே, இப்ப சஹானா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இத எல்லாருமே நோட் பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்க? ஐ வாஸ் பிளேயிங் சொன்னாங்கல்ல, அதை எல்லாரும் நோட் பண்ணணும். ஓகே, சஹானா ஆன் பண்ணிக்கோங்க மைக்க. ஆன் பண்ணியாச்சா சஹானா? சஹானா ஆன் பண்ணிட்டீங்களா? சஹானா இல்லையா? ஓகே, அடுத்த ஆளு மிருத்துலா ஆன் பண்ணுங்க. மிருத்துலா. ரேவதி வர்றதுதான் மிருத்துலாவா? ஓகே, இப்ப நான் உங்களை கேட்கவா? வாட் வேர் யூ டூயிங்? I am writing. நோ, நீங்க என்ன எழுதிருக்கீங்க? I am do writing நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? I was writing. ஓகே, இப்ப ரைட்டிங். வேற ஏதாவது சொல்லணும்னா வேற ஒண்ணு சொல்லுங்க. நான் சிரித்து கொண்டிருந்தேன் சொல்லுங்க. I was laughing. அவ்வளவுதான். வெரி குட். கிளாப் பண்ணிடலாம் எல்லாரும். ஐ வாஸ் லாஃபிங். முன்னாடி மித்ராவுக்கும் எல்லாரும் கிளாப் பண்ணோம். மித்ராவும் கரெக்டா சொன்னாங்க. ஓகே, அடுத்து யாரு? இப்ப சொன்னது மிருத்துலாவா? Yes, ma'am. ஓகே, இப்ப சீமா ஆன் பண்ணிக்கிட்டீங்களா? இப்ப உங்கள்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். வாட் ஆர் யூ டூயிங்? சீமா எங்க ஆஃப் பண்ணிட்டீங்க மைக்க? இப்ப உங்ககிட்ட நான் என்ன கொண்டிருக்கிறாய்? நோ, எஸ் எஸ். வாட் ஆர் யூ டூயிங்னு கேக்குறேன். பதில் சொல்லுங்க நீங்க. கேட்கவே இல்லடா. வாட் ஆர் யூ டூயிங்னு கேக்குறேன் பாப்பா, நீங்க பதில் சொல்லுங்க. வெரி குட். தமிழ்ல சொல்லிட்டீங்கடா. இங்கிலீஷ்ல பதில் சொல்லுங்க. நீ ஏன் இப்ப செல்ல ஆட்டிக்கிட்டே இருக்க? ஒரு இடத்துல வச்சுட்டு உட்காந்து கவனி. ஏன் செல்ல தூக்கி ஆட்டிக்கிட்டே இருக்க? சரி, நீ பேசுறது கேட்கல. நீ மைக் ஆஃப் பண்ணிரு. மைக் ஆஃப் பண்ணிருமா? சீமா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது குகன் நீங்க ஆன் பண்ணுங்க மைக்க.
ஆன் பண்ணிட்டீங்களா? குகன் மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே குட். சீமா மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுமா? நீ பேசுறது சுத்தமா கேக்கலடா. மைக் ஆஃப் பண்ணு. சீமா மைக் ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே குட். அடுத்தது இப்ப குகன் சொல்றாரு. தம்பி குகன், வாட் ஆர் யூ டூயிங்? I am reading. ஐ அம் Reading. வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங்? என்ன சொன்னேன் கேட்டேன் தம்பி நானு. தமிழ்ல சொல்லுங்க. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? வாட் ஆர் யூ டூயிங்னு நான் கேட்டேன். அதுக்கு அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. படிச்சு கொண்டு இருக்கிறேன். நோ நோ, வாட் ஆர் யூ டூயிங் கேள்விக்கு மீனிங் சொல்லுங்க தமிழ்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டேனா நானு? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்ன்னு கேட்டேனா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஐ அம் ரீடிங்னு சொன்னீங்களா? இது என்னதுன்னா present continuous. இப்போவும் நீ எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்னது present continuous tense. வெரி குட், clap. ஓகே, பிரியன், வீரேந்திர பிரியன் கை தூக்குங்க. இருக்கீங்களாப்பா? எஸ் மேம். ஓகே, எங்க இருக்கீங்க? ஆளை காணாம. வீரேந்திர பிரியன், இப்ப நான் உங்களை கேக்குறேன். What do you do? What do you do? நீ என்ன செய்யற? I am watching phone ma'am. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்ன்னு உன்னை கேட்கல. What do you doன்னு கேட்டேன். நீ என்ன செய்யறன்னு கேட்டேன். I watch phone ma'am. I watch phone. எங்க இருக்கீங்க? எங்க முகம் தெரியலையே தம்பி, எங்க இருக்கீங்க? மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறீங்க, எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே பரவாயில்ல. எங்க இது ஆஃப் பண்ணிருக்கியாப்பா? ஆன் பண்ணு தம்பி. எங்க இருக்க? ஸ்ருதி வருது அதுவா? ஓகே ஓகே. வீரேந்திர பிரியன், நான் உங்களை என்ன கேட்டேன்னா வாட் டு யூ டூ, நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்டேன். பதில் சொல்லு. மைக் ஆன் பண்ணு. Ma'am, I watch phone ma'am. ஓகே, வேற சொல்லுப்பா. வேற ஏதாவது சொல்லு. Ma'am, I eat ma'am. நீ சாப்பிடுறியா? நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு. என்ன சாப்பிடுற? What do you eat? I eat chocolate ma'am. You eat chocolate. Okay, good. சரியா பதில் சொல்லிட்ட. ஆனா அது என்ன தெரியுமா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். What do you do? நீ என்ன செய்யறன்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்ட. ஓகே, என்ன சாப்பிடுறேன்னு கேட்டேன். I eat chocolateன்னு சொல்லிட்டேன். நான் சாக்லேட் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப நீ சொன்ன நான் கேட்ட கேள்வியும் பதிலும் என்ன அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, நீ நல்லா சாப்பிடுப்பா, ஆனா சாக்லேட் சாப்பிடாத, பல்லுக்கு நல்லது இல்ல. ஓகே, this is not good for your teeth. ஓகே, பார்த்து கம்மியா சாப்பிடணும். ஓகேவா? குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க வீரேந்திர பிரியனுக்கு. ஓகே குட். இப்ப அடுத்தது யாரு? கார்த்திகா வாங்க. கார்த்திகா இருக்கீங்களா? ஓகே, இப்போ உங்ககிட்ட நான் கேக்குறேன், முயற்சி பண்ணுங்க. ஆமா, இவ்வளவு நேரமா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? I was listening the class. சூப்பர்ரா, வெரி குட், வெரி குட், சூப்பர், வெரி குட். I was listening the class னு சொல்லிருக்காங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க.
கார்த்திகாவுக்கு கிளாப் பண்ணுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்னா, நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய்னு கேட்டேன். அது பாஸ்ட் டென்ஸ். அந்த கொண்டுன்னு வருது பாத்தீங்களா, செய்து கொண்டுன்னு. வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டேன். ஓகே, வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? ஐ வாஸ் லிசனிங் த கிளாஸ். என்ன சொன்னடா? ஐ வாஸ் லிசனிங். I was listening the class. வெரி குட், வெரி குட், சூப்பர். சீமா, நீ என்னம்மா பேசுற? ஒரே செல்லு ஒரே செல்லு 3 பேர் இருக்கும். யார் யார் இருக்கீங்க? சரிம்மா, ஆனா நீ பேசுறது சுத்தமா கேட்கலையே. சரி பரவாயில்ல, நீ மியூட் போட்டு கவனிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு சொல்றதெல்லாம் எழுதிக்கிட்டு. சுத்தமா நீ பேசுறது கேட்கல. நீ உனக்கு கேக்குதுன்னா நீ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. நீ பேசுறது வாய் மட்டும்தான் அசையுது, கேட்கல. அதனால நீ மியூட் பண்ணிரு. ஓகே, இப்ப கார்த்திகா வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. குகன் சொல்லிட்டாரு. அடுத்து நித்ய தர்ஷினி இருக்கீங்களா? நித்ய தர்ஷினி, ஓகே. இப்போ உங்களை கேட்கலாமா? கேட்கலாமா? உங்க முகத்தை காட்டல. வீடியோ ஆன் பண்ணுங்க. குட். இப்ப நித்ய தர்ஷினி கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? வாட் ஆர் யூ டூயிங்? I am listening the class. I am listening the class. Okay, good. நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், வகுப்பை கவனித்துக் கொண்டு இருக்கிறேன். What are you doing னு கேட்டேன். Doing என்னது? செய்து கொண்டு. ஆர் வந்துட்டனால present tense. Present continuousல நான் கேள்வி கேட்டேன். மத்தவங்க மியூட் போடுங்க. மத்தவங்க எல்லாம் மியூட் போடுங்க. ஓகே, அடுத்து இப்ப நீங்க வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஐ ஆம் லிசனிங் த கிளாஸ்னு சொன்னீங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க எல்லாரும் பாப்பாக்கு. நித்ய தர்ஷினிக்கு கிளாப் பண்ணுங்க. ஓகே, இப்ப வித்தியாசம் தெரியுதா? நான் சொன்னதுல வித்தியாசம் தெரியுதா? வாட் டு யூ டூன்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? நீ என்ன செய்யற அப்படின்னு சிம்பிளா கேட்டா ஐ ஈட், ஐ ரைட். வாட் டு யூ டூ எழுதிக்கோங்க. வாட் டு யூ டூ எழுதிக்கோங்க. எழுதிட்டா தம்ஸ் அப் போடுங்கப்பா. ருத்ரான்னு வருது, அது யாரு? What do மறுபடியும் சொல்லுங்க ஒரு தாட்டி. What do do what do you do? WHAT what do you do திரும்ப do. What do you do? ருத்ரான்னு வருதே, அது யாரு? ருத்ரான்னு பேர் வர்றது. மைக் ஆன் பண்ணிட்டு பேர் சொல்லுங்கப்பா. ருத்ரான்னு வர்றவங்க யாரு? இப்போ நீங்க சொல்லுங்க. ருத்ரான்னு வர்றவங்க யாருப்பா? மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? செய்து கொண்டு இல்ல, நீ என்ன செய்கிறாய்? வாட் டு யூ டு? நீ என்ன செய்கிறாய்? I listen the class. சூப்பர், வெரி குட். ஐ லிசன் த கிளாஸ். நான் வகுப்பை கவனிக்கிறேன். அது எது மாதிரி? ஐ ஈட், ஐ பீட், ஐ கட், ஐ ரைட்.
ஐ பிளே. அது மாதிரி தான் ஐ லிசன். அவ்வளவுதான், நான் கவனிக்கிறேன். பேர் என்னம்மா? ருத்ரான்னு வர்றது பேர் என்ன? சபரிராஜன் மேம். சபரிராஜனா? சபரிநாதனா சபரிராஜனா? சபரிராஜன் மேம். ஓகே, சபரிராஜன். ஓகே, குட். செல்லாம் எல்லாம் சபரிராஜனுக்கு கை தட்டுங்க. Thank you மேம். ஓகே, இப்ப வாட் டு யூ டுன்னு கேட்டா ஐஎன்ஜிலாம் சேர்க்காம ஐ ரைட், ஐ பிளே, ஐ வாட்ச், ஐ லிசன் இப்படி சொல்றீங்க. அடுத்து வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டா என்ன சொல்றீங்க? ஐ எம் லிசனிங், ஐ எம் ரைட்டிங், ஐ எம் வாட்சிங், ஐ எம் பிளேயிங்னு சொல்றீங்க. வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? ஐ வாஸ் ரைட்டிங், ஐ வாஸ் ஜம்பிங், ஐ வாஸ் ஈட்டிங், ஐ வாஸ் பீட்டிங், ஐ வாஸ் கிரையிங் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சரியா? இப்ப இது மூணுக்கும் வித்தியாசம் தெரியுதா? தம்ஸ் அப்ல சொல்லணும். I am smiling, I am laughing இப்படி சொல்லுங்க. ஓகே ஓகே, குட், தேங்க்யூ. இப்ப இன்னொன்னு கூடுதலா இப்ப சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, இப்ப நீ என்ன செய்யறன்னு கேட்டேன், நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்கன்னு கேட்டேன், நீ என்ன செஞ்சுகிட்டு இருந்தன்னு கேட்டேன். ஓகே, பிரசன்ட் டென்ஸ் கேட்டேன், பிரசன்ட் கண்டினியூஸ் சொன்னேன், பாஸ்ட் கண்டினியூஸ் சொன்னேனா, இன்னொரு டென்ஸ் இருக்குல்ல ஃபியூச்சர்னு. நீ என்ன செய்வாய் எழுதிக்கோங்க. நீ என்ன செய்வாய், நீ என்ன செய்வாய், நீ என்ன செய்வாய். வாட் வில் யூ டூ, வாட் வில் யூ டூ. What will you do? What will you do? What will you do? நீ என்ன செய்வாய். ஓகே, அதுக்கு பதில் என்ன எழுதலாம்? ஏதாவது ஒரு verb சொல்லுங்க. I will Play. ஓகே, எழுதுங்க. I will play, I will laugh, I will jump, I will walk எழுதிக்கோங்க. அதுக்கு தமிழ்ல எழுதணும். நான் குதிப்பேன், நான் சாப்பிடுவேன். ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப செய்யல, செய்து கொண்டும் இல்ல, பாஸ்ட் கண்டினியூஸும் இல்ல, ஃபியூச்சர். ஐ வில் பிளே, ஐ வில் வாட்ச், நான் விளையாடுவேன், நான் கவனிப்பேன், நான் எழுதுவேன். ஐ வில் வாட்ச், ஐ வில் பிளே, ஐ வில் ஜம்ப், I will cut, I will beat, I will do, நான் செய்வேன். Will you do அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லணும்? Yes, I will do. Will you do your homework? Will you do your homework? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? Yes, I will do. எழுதிக்கோங்க இதெல்லாம். Will you do your homework? Homework செய்வீங்களா? செய்வீங்களா? Will you do your homework? வீட்டு பாடம் செய்வீங்களா? எஸ், ஐ வில் டூ. எஸ், ஐ வில் டூ. ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இப்ப இன்னொரு கேள்வி எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். நீங்கள் நாளை என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள்? நீங்கள் நாளை, நாளை நீங்கள் தமிழ் எழுதுறீங்களாப்பா? எழுதுவீங்களா? நீங்கள் நாளை என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? நாளைக்கு நேரம் நீ என்ன செஞ்சுன்னு இருப்ப? நாளைக்கு நீ என்ன செஞ்சிட்டு இருப்ப அப்படின்னு கேக்குறாங்கல்ல. நாளைக்குலாம் நீ என்ன செஞ்சிட்டு இருப்ப? நாளைக்கு ஃபியூச்சர். நாளை நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய்? மரியாதையா பெரியவங்களை கேட்கணும்னா நாளை
நீங்கள் என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள். ஓகேவா? இங்கிலீஷ்ல அதுக்கு எப்படி சொல்லணும்? வாட் வில் யூ பி டூயிங் டுமாரோ. நான் சொல்றேன், ஒன்னொன்னா எழுதுங்க. வாட் எழுதுங்க. வாட் வில் யூ பி டூயிங் டுமாரோ. எழுதிட்டீங்களா? One more time say, ma'am. What will you be doing tomorrow? தமிழ்ல சொல்லவா? நாளை நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய். நாளை நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய். தமிழ்ல எழுதியாச்சா எல்லாரும்? இப்ப இங்கிலீஷ்ல என்ன கேட்டேன்? வாட் வில் யூ பி டூயிங் டுமாரோ அப்படின்னு கேட்டேனா, அதுக்கு மீனிங் நாளை நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு கேட்டேனா, மரியாதையா சொல்லணும்னா எப்படி? நாளை நீங்கள் என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள் அப்படின்னு ரெண்டு விதமா எழுதிக்கோங்க. மரியாதையோட வித் ரெஸ்பெக்ட்னா பெரியவங்களை எப்படி கேட்கணும்? நாளை நீங்கள். எழுதிக்கிட்டீங்களா? எழுதியாச்சா எல்லாரும்? நாளை நீங்கள் என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள் போட்டாச்சா? இப்ப பதில் என்ன போட போறீங்கன்னா, I will be writing ஒரு ஆன்சர். I will be writing. இன்னொன்னு, I will be writing my homework. இப்ப நம்ம எழுதுறோம் தமிழ்ல, அதுக்கு ஓகே இது என்ன? I will be. சீமா மியூட் போடுங்க. சீமா மியூட் போடுங்க. ஓகே. I will be writing my homework. I will be writing. நான் எழுதிக் கொண்டு இருப்பேன். அவ்வளவுதான். ஓகே. 3 விதமா எழுதிக்கோங்க. I will be writing, அது ஒரு ஆன்சர். I will be writing ஒரு ஆன்சர். ஓகே. What will you be doing tomorrow? I will be writing simple future. Sorry, future continuous. I will write னு போட்டா simple future. Okay? I will write னு போட்டா என்னது? Simple future. I will be writing tomorrow. நான் நாளை எழுதிக் கொண்டு இருப்பேன். தமிழ்ல எழுதிக்கோங்க. நாளை நான் எழுதிக் கொண்டு இருப்பேன். ஓகே. கூடுதலா என்ன சேர்த்துக்கலாம்? I will be writing னு சொன்னோமா, கூடுதலா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன போடலாம்? I will be writing my homework tomorrow. எழுதிக்கோங்க. எழுதுனாதான் மனசுல நிக்கும். I will be writing my homework tomorrow. இன்னொரு ஆன்சர். I will be doing my homework. நாளைக்கு வீட்டு பாடம் செய்து கொண்டிருப்பேன். எழுதிக் கொண்டிருப்பேன். செய்து கொண்டிருப்பேன். ஓகே. I will be doing my homework tomorrow. I will be doing my homework tomorrow. இன்னொரு விதமா சொல்லலாம். I will be, எழுதிக்கோங்க எல்லாரும். நான் சொல்றதெல்லாம் எழுதணும். I will be helping my mother. ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதணும்? I will be helping. நான் உதவி செய்து கொண்டிருப்பேன். யாருக்கு? I will be helping my mother.
அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருப்பேன். I will be helping my friend. I will be helping my father. I will be helping my mother. I will be helping my sister. I will be helping my brother. எப்படி வேணா போட்டுக்கலாம். Tomorrow பின்னாடி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். ஓகே, I will be helping my mother tomorrow. எல்லாரும் எழுதியாச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. I am waiting. ஏதாவது ஒன்று சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? I am waiting. காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதேதான். நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னது? present continuous. நான் என்ன தெரியுமா இப்ப சொல்ல போறேன்? I will be waiting for next class. நான் காத்து கொண்டே இருப்பேன். எதுக்காக? என்னோட குட்டி பசங்க எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வர்றாங்களான்னு பாக்குறதுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். I will be waiting. I am waiting. I was waiting. I will be waiting. Okay? I wait. நான் காத்திருக்கிறேன். அது என்னது? சிம்பிள் present tense. ஓகே, அடுத்து I am waiting. நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் I was waiting. நான் காத்து கொண்டிருந்தேன். நான் காத்து கொண்டிருந்தேன். I was waiting. நான் காத்து கொண்டிருப்பேன். I will be waiting. ஓகே, waiting. புரிஞ்சுதா செல்லக்குட்டிங்களா? யாருக்கு புரியலையோ அவங்க கேட்கலாம். ஒன்னும் தயக்கம் பயம் எதுவும் தேவையில்லை. யாருக்காவது ஏதாவது புரியலைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? குட். இப்ப நானு உங்களுக்கு 6 விதமா சொல்லி கொடுத்திருக்கேன். என்ன தெரியுமா? போன கிளாஸ்ல 3 சொல்லி கொடுத்தேன். இந்த கிளாஸ்ல 3 சொல்லி கொடுத்தேன். என்ன தெரியுமா? போன கிளாஸ்ல present, simple present, simple past, future சொல்லி கொடுத்தேன். ஓகே, கேக்குதாப்பா? அது என்னன்னு சொன்னேன்னு நானே ரிவைஸ் பண்றேன். I write. நான் எழுதுறேன். I wrote. நான் எழுதினேன். ஓகே, நான் எழுதினேன். I will write. நான் எழுதுவேன். இது 3 என்னது? சிம்பிள் present, சிம்பிள் past, சிம்பிள் future. ஓகேவா? அடுத்து இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா I am writing, I was writing, I will be writing. 6 சொல்லி கொடுத்தேனா மொத்தத்துக்கு? ஓகே, என்னென்ன சொல்லி படிச்சிருக்கோம் இப்ப நம்ம? யார் சொல்றீங்க? குகன் சொல்றீங்களா? குகன் மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. என்னங்க இப்ப படிச்சோம் நம்ம? சொல்லுங்க. நான் எழுதிக் கொண்டே இருக்கின்றேன். I am writing. நான் எழுதுகிறேன். I write. நான் எழுதிக் கொண்டு இருந்தேன். I was writing. நீ என்ன செய்து கொண்டு இருக்காய்? குட் குட். சொல்லுங்க. அது இங்கிலீஷ்ல என்ன சொன்னீங்க? What do you? சொல்லுங்க சொல்லுங்க. நீ என்ன செய்வாய்? ஏன் வந்து ஆட்டிக்கிட்டே இருக்க? நீ நேரா முகத்தை காட்டி உட்காரு. சொல்லு சொல்லுப்பா. நாளை நான் எழுதிக் கொண்டு இருப்பேன். வெரி குட்.
வாட் வில் யூ பி டூயிங்னு கேட்டேன்ல, அது எழுதலையா? ஓகே, எழுதலையாப்பா அது? வாட் வில் யூ பி டூயிங் எழுதலையா? வெரி குட் வெரி குட். கிளாப் பண்ணிருங்க எல்லாரும். குகனுக்கு கிளாப் பண்ணிருங்க எல்லாரும். அடுத்தது அடுத்தது சபரி எழுதிருக்கீங்களா? சபரி ராஜன் எழுதிருக்கேன் மேம். என்னென்ன படிச்சிருக்கீங்க இன்னைக்கு? என்னென்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. நான் எழுதி கொண்டிருந்தேன். ரைட்டிங். குட், சூப்பர். அடுத்தது I will be writing. நான் எழுதி கொண்டிருப்பேன். வெரி குட். என்ன செய்வாய்? What will you do? சூப்பர். நான் ஓடுவேன். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. I will run. சூப்பர், வெரி குட். நீங்கள் நாளை என்ன செய்து கொண்டிருப்பீர்கள்? What tomorrow? இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா, சரியா கேட்கல. What will you be doing tomorrow? சூப்பர், வெரி குட். I will be helping my mother tomorrow. சூப்பர் சூப்பர், வெரி குட். வெரி குட் செல்லம், வெரி குட். எல்லாரும் யாருக்கு? சபரி ராஜனுக்கு கை கிளாப் பண்ணுங்க. கிளாப் கிளாப் கிளாப். சூப்பர் சூப்பர் செல்லம். ஓகே, நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து யார் சொல்றீங்க? கார்த்திகா சொல்றீங்களா? கார்த்திகா? எஸ் மேம். போன கிளாஸ்ல என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்களா செல்லம்? மேம் நான் போன கிளாஸ் மட்டும் வர முடியல மேம். ஓகே செல்லம், விட்டுருங்க. இந்த கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டீங்களோ சொல்லுங்க. எஸ் மேம். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். I am writing. வெரி குட். நான் எழுதுகிறேன். I write. வெரி நான் குட். எழுதி கொண்டு இருக்கிறேன். I was writing. நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். I will be writing. நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? What were you doing? I was playing. I was writing. I was laughing. I was writing. I was listening the class. I am listening the class. What do you do? நீ என்ன செய்வாய்? What will you do? நீ என்ன செய்கிறாய்? What do you do? நீ என்ன செய்கிறாய்? What? Yes, ma'am. What will you? I will jump. நான் குதிப்பேன். நாளை நீங்கள் என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள் அல்லது இருப்பாய்? What will you be doing tomorrow? I will be writing. I will be writing my homework. I will be writing my homework tomorrow. I will be doing homework tomorrow. I will be helping my mother, friends, brother, sister. I will helping my father. I will be. I will be. I will be helping my father. Thank you, ma'am. சூப்பர் சூப்பர் ராச்சலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்ப நான் இன்னொரு தடவை சொல்றேன். போன கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தேன்னு சொல்றேன். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஓகே, நான் என்னன்னா போன தடவை நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டா ஐ ரைட் அப்படின்னு சொன்னேன். அது என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டா நான் எழுதினேன். ஐ ரோட். ஓகே, நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டா ஐ வில் ரைட் சொல்லி கொடுத்தேன். சரியா? இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டா ஐ ஆம்
writing. I am laughing. I am jumping. What are you doing? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? What are you doing? I am writing. I am jumping. I am walking. I am listening to the class. I am beating. I am crying. என்ன வேணா சொல்லலாம். ஓகே, அடுத்தது what were you doing? நீ இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய்? what were you doing அப்படின்னு கேட்டா வேர்னு வந்தா கேள்வியில வேர்னு வரணும். யூக்கு முன்னாடி வேர் WERE வரணும்னு சொன்னேன். வேர் வந்துட்டாலே அது பாஸ்ட் டென்ஸ். அப்ப ING வந்ததுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். வாட் வேர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு கேட்டா I was writing, I was eating, I was crying, I was singing, I was thinking, I was jumping, I was walking. நான் குதித்துக் கொண்டிருந்தேன், நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், நான் பார்த்து கொண்டிருந்தேன், நான் எழுதி கொண்டிருந்தேன். அது சொல்றோம். அடுத்தது நாளை நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். வாட் will you be doing அப்படின்னு கேட்டேன். டுமாரோ வாட் will you be doing tomorrow அப்படின்னு கேட்டேன். நாளை நீங்கள் என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள்? நாளை நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு கேட்டேன். வாட் will you be doing அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? I will be writing. I will be watching TV. I will be helping my mother. I will be helping my father. I will be jumping. I will be doing my homework. இப்படி சொன்னீங்க. ஓகேவா? இப்ப நம்ம 6 விதமா கத்துருக்கோம். 6 டென்ஸ் கத்துருக்கோம். இதுல நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல ஏற்கனவே உங்க மிஸ் 2 பேரும் சொல்லி கொடுத்திருக்காங்க. he she it வந்தா third person singular வந்தா என்ன verb present tense simple presentல போடணும். verb கூட s சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்லி கொடுத்திருக்காங்களா செல்லம்? Yes ma'am. he she it அவன் அவள் அது. அவன்னா அவன் he அப்படின்னா யாரா வேணா இருக்கலாம். சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அப்பாவா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம். he she இட்டுனா என்னது? இட்டுனா ஆடு, மாடு, உயிர் இல்லாத பொருள், புக்கு, இட்டு. ஓகே, இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர், அது பேரு மூன்றாவது மனிதர், மூன்றாவது பொருள். ஓகே, ஐனா ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? ஐ வி. செகண்ட் பர்சன் யாரு? செகண்ட் பர்சன் யாரு? யாரு? யாராவது நீட் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. என்னப்பா? புரியலப்பா. My mother. மை மதர். மை மதர்னா யாரு? தேர்ட் பர்சன், ஷீ ஆயிடும். ஓகேவா? ஷீ. ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? ஐ. யூ என்னது? யூ. தே யாரு? அவங்களும் தேர்ட் பர்சன் தான். he she it தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேவா? ப்ளூரல் தே வரும். இதெல்லாம் பத்தி ஏற்கனவே உங்க மிஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் நானும் ஒரு தடவை அடுத்த வகுப்புல சொல்றேன். ஓகேவா? நீங்க மைக் ஆன் பண்ணாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, நல்லா நோட் பண்ணீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க்கா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? present tense, past tense, past participle னு verbல 3 விதமா இருக்கும். அது என்னது? give, gave, given.
teach, taught, taught. Keep, kept, kept. Walk, walked, walked. Write, wrote, written. Jump, jumped, jumped. Sing, sang, sung. இப்படி 3 விதமான verbs இருக்குது. present tenseக்கு என்ன verb பயன்படுத்தணும், past tenseக்கு என்ன பயன்படுத்தணும், perfect tenseக்கு என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு verb forms இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு வரீங்களா? அப்புறம் அடுத்த கிளாஸ்ல என்னென்ன தரோவா வரணும்னு சொல்றேன். சிம்பிள் present நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் present எழுதுறீங்களா? சிம்பிள் present, சிம்பிள் past, future, அடுத்தது present continuous, fourth past continuous, fifth future continuous. இந்த 6 டென்ஸும் நம்ம இப்ப கத்துக்கிட்டோம். இதுல என்னன்னா ஏற்கனவே மிஸ் 2 பேரும் he she itக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல verb கூட s வரணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதையும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் கவர் பண்றேன். இப்போ மணி 8:20 ஆகுது. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு முடிச்சதை இப்படியே வச்சுட்டு நான் ஐ வில் பி பிளேயிங் ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே, ஐ வில் பி ஜம்பிங் ஆல்வேஸ், எப்போதும் நான் குதிச்சுட்டே இருப்பேன். ஐ வில் பி என்ஜாயிங் ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஐ வில் பி வாட்சிங் டிவி ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஐ வில் பி டூயிங் மை இங்கிலீஷ் ஹோம்வொர்க் அப்படின்னு கொஞ்சம் இருக்கணும். ஓகே, யூ கேன் பிளே, யூ கேன் வாட்ச் டிவி, யூ கேன் சிங், யூ கேன் டான்ஸ், யூ கேன் என்ஜாய், பட் யூ ஹாவ் டு டூ யுவர் ஹோம்வொர்க். யூ ஹாவ் டு spend time to do your English homework. Okay? Okay, thumbs up போடுங்க எல்லாரும். ஓகேவா? ஓகே, thank you very much. எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டு thank you சொல்லிக்கலாம். Thank you ma'am. சரி, எல்லாருக்கும் புரியுதா? சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியுதா? நல்லா புரிஞ்சுதா? டவுட் இருந்தா குரூப்ல கூட நீங்க கேட்கலாம். ஓகே, நீங்க ஹோம்வொர்க் பண்ணி குரூப்ல கூட போடலாம். ஹோம்வொர்க் எழுதி இந்த டென்ஸ்ல எல்லாம் எழுதி ஹோம்வொர்க்க நீங்க குரூப்ல கூட போடலாம். நிறைமதி அம்மா கிட்ட கேட்டுட்டு குரூப்ல கூட நீங்க போடலாம். ஓகேவா? பாய், see you. கொஞ்ச நேரம் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. அக்கா, மகிழ்ச்சி தங்க. இன்றைய வகுப்பு ரொம்ப சிறப்பா போச்சு. இன்னைய மாணவர்கள்லாம் ரொம்ப மகிழ்வா ஆர்வமா வேற பதில் சொன்னாங்க. அழகுலட்சுமியும் அஸ்வினியும் கேமரா ஆன் பண்ணுங்கம்மா. அழகுலட்சுமி, இந்த ஒன் மேன் ஷோன்னு இருக்கு, யாருமா அதுல இருக்கீங்க? யாரு இருக்கீங்க அதுல? ஓகேமா, உங்க பேருமா? ஒன் மேன் யாருப்பா? அதான் அந்த அதுல ஒன் மேன் ஷோன்னு இருக்கு பாருங்க, அதுல யாருன்னு தெரியல, இப்பதான் ஆன் பண்ணிருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. வகுப்பு மலரா? செண்பக மலரா? பரத்தா? செண்பக பரத். இவ்வளவு நேரம் இருந்தியாப்பா கிளாஸ்ல? ரொம்ப நேரமா அந்த பேர் தெரியல, என்ன எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு இருந்தேன். சரி, செண்பக பரத் கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தீங்களாப்பா?
சரியா? நீங்க அப்புறம் ஆன்சர் சொல்லல. நான் உங்க பேரை கூப்பிடல, எனக்கு தெரியாது நீங்க இருக்கிறது. பரவாயில்ல, அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. ஓகே, ஓகேம்மா. ஓகே, எல்லாரும் மகிழ்ச்சிம்மா. மியூட் பண்ணிக்கோங்க. மிஸ் பேச போறாங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. அக்கா சொல்லுங்க அக்கா. நீங்க இவங்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அழகுலட்சுமி வந்திருந்தாங்கன்னு அழகுலட்சுமி, நினைக்கிறேன். அழகுலட்சுமி, yes, அஸ்வினி I am able to யார்? meet. நான் மீட்ல தான் வாங்கம்மா. இருக்கிறேன். யா மகிழ்ச்சிம்மா. அஸ்வினி இருக்கீங்களா? சரி, அஸ்வினி காணோம். அழகுலட்சுமி நீங்க பேசலாம். எஸ் அம்மா. ஓகே மேம், ரியலி டூயிங் வாட் இஸ் தட் கிரேட் ஜாப். சூப்பரா பண்ணீங்க. எல்லா டென்சஸுமே கிட்டத்தட்ட ஒரு பீரியட்ல வந்து யூ ஹேவ் கவர்டு. ஓகே, அது குழந்தைங்க போக்கில் சொன்னீங்க. ஸோ வி டு லேர்ன் லாட் ஃப்ரம் யூ. நல்லா இருக்கு மேம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு சப்ஜெக்ட், ஆக்சுவலாக எல்லா சப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டென்த்தில் முடிக்கிறேன்னா he should be well versed in making sentence, making interrogative sentence, making negative sentence. ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். பட் நீங்க ஒரே இதுல வந்து எல்லா லெவல்ஸையும் இருந்தேன், இருப்பேன், இருக்கின்றேன் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு ஒரு நியூ வே நீங்க டீச் பண்ணிருக்கீங்க. ஐ ரியலி லவ் தட் அண்ட் தேங்க்ஸ் மேம், ரியலி தேங்க்ஸ் ஃபார் கைடிங். தேங்க்யூ வெரி மச். நீங்க லைன்ல இருக்கீங்க, டீச்சிங் லைன்ல. பட் நான் வந்து நானா சொல்லி தர்றதுதான். எனக்கு வந்து உங்களை மாதிரி அந்த ப்ரொசீஜர் படி போகிறதுங்கிறது எனக்கு நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி சொல்ல ரீச் ஆகுங்கிறதுனால நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். Sir, ma'am, it is a good way, ma'am. We have taken from you. So, no need to complete a full session in one tense. So, you can focus on others. அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ வில் டேக் சம்திங் ஃப்ரம் யூ மேம். அதனால எங்களுக்கு வந்து ஸோ இப்படி தான் போகணும், இல்லை இப்படியும் போகலாம் அப்படின்றது உங்க மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரியலி குட் ஃபார் தட். தேங்க்யூ. இப்போ அந்த டேர்ம்ஸோட நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கிளாஸ்ல நீங்க அப்படிதான் எடுத்து ஆகணும், எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். பட் வந்து இந்த பசங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும், பேச வைக்கணும் அப்படின்னா இப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகுங்கிறதுனால இந்த மெத்தட் நான் எடுத்துக்கிறேன். நானாவே இது உண்மையிலே மை ஓன். தேங்க்யூ. திஸ் இஸ் மை ஓன் வே ஆஃப் டீச்சிங். அவ்வளவுதான். நான் இப்ப க்ரோனப்ஸ்னா பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 கிளாஸ்லயே நான் முழுசா அவங்கள பேச வச்சிருவேன். Sure, super ma'am. இந்த ப்ரொசீஜர்ல போனோம்னா கண்டிப்பா we can make it. Yeah, the difference we can teach them, then they will think about it and they will try to form a new sentence also on their own. So they will try to speak. நான் இது வரைக்கும் ஒரு 10 கிளாஸ்லயே நான் பேச வச்சிருவேன் மேக்சிமம். ரொம்ப ஈஸி பிக்கப்னா ஒரு 4-5 கிளாஸ்லயே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த பசங்க கிட்டயும் நம்ம எதிர்பார்க்கிறோம். they will also try. அப்புறம் கடைசியா அவங்க நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளால கேட்க முடியாத அளவுக்கு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நம்புறேன். அக்கா யா தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். உங்க கிளாஸை நான் பார்த்தேன். எஸ் மேம். நீங்க வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும்ங்கறத சொல்லி கொடுத்துருக்கீங்க. எஸ் மேம். அது கவனிச்சேன் நானு. ஆனா ரொம்ப முழுசா கேட்க முடியல. அத நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை மட்டும் கவனிச்சேன். அப்புறம் அவங்களும் நீங்க சொல்லி கொடுத்தத சொல்லி அவங்க கண்டினியூ பண்ணாங்க, அது கவனிச்சேன். தேங்க்யூ வெரி மச்மா. உங்களுடைய அப்ரிசியேஷனுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி. Thank you for guiding us, ma'am. Really, we have to say thanks, ma'am. Really, we are glad to have your class. தேங்க்யூ. நான் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒர்க் பண்ணேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு சண்டே போயிட்டு வந்தேன். அங்கதான் இங்கிலீஷ் டீச்சரா இருந்தேன் ஆத்தூர்ல. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போன சண்டே போயிட்டு வந்தேன். தேங்க்யூ வெரி மச். அக்கா முடிச்சுக்கலாமாக்கா?